ஆக்சுவலி வந்து மழையில் மாட்டிக்கிட்டோம். மழை எப்படி பெய்யுது பாருங்க. மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது. இது என்ன கிளைமேட்னு எனக்கே தெரியல. அந்த கிளைமேட் உங்ககிட்ட காட்டும் பாருங்க. டீ எடுத்துட்டு அந்த மோட்டுக்கு போக போகிறோம். அவங்க முன்னாடி நடந்து போயிட்டுருக்கேன். இருக்கு பாருங்க, இவ்வளோ தூரம் கடந்து வந்தாச்சு. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, ஒரு ட்ராவல் விளாக் தான் வரப்போகுது. ஸோ வீடியோவை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். எங்கெங்கே போகிறோம், என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வரும். வீடியோவை மிஸ் பண்ணிடாதீங்க. இப்போ நான் என்ன பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். வந்து இப்போ நம்ம குலதெய்வம் கோயிலுக்கு வந்து மாவிளக்கு போடுறதுக்கு அரிசி ஏலக்காவும் போட்டிருக்கேன். இதை இப்போ நம்ம அரைச்சி மாவிளக்கு போடுறதுக்கு இதை ரெடி பண்ணிக்கணும். அடுத்து வந்து வெல்லம் எடுத்து வச்சுருக்கேன். அந்த வெல்லத்தை வந்து இதில் பாதி எடுத்து நம்ம நல்லா துருகி போட்டு இப்போ மாவாளுக்கு செய்ய போகிறோம். ஸோ மாவாளுக்கு எப்படி செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். மாவாளுக்கு போட்டு வச்சுட்டு நான் அடுத்த கோவிலுக்கு போக போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் வீடியோவில் என்ன இருக்குன்னு தெரியும். A few minutes later. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஃபைனலாக வந்து மாவாளுக்கு போட்டிருக்கேன். ஸோ எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ நம்ம வந்து இப்போ பர்ஃபெக்டாக மாவிளக்கு போட்டு அதில் பொட்டு வச்சு திரிசல் வச்சுட்டோம். ஸோ இதுக்கப்புறம் கோயிலுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதான். A few minutes later. என்னோட வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு வந்திருக்கேன். இங்கேருந்து ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களை அங்கேருந்து கூட்டிக்கிட்டு எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போக போகிறோம். ஸோ இந்த விளாக் தான் இந்த வீடியோ ஃபுல்லாக வரும். ஸோ வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்போ எல்லோரும் கிளம்பிட்டு இருக்காங்க. உங்ககிட்ட இப்போ காட்டுறேன் பாருங்கள். ஸோ இதில் வந்து மாலை இருக்குது. இந்த பையில் பார்த்துக்குங்க, மாலை இருக்குது. இதில் பூ, இது என்னதுமா, மாவிளக்கு இருக்குது. மாவிளக்கு போடுறதுக்கு பிளேட்லாம் வச்சுருக்குறாங்க. ஸோ 3 பை நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். நம்ம பசங்க, அக்கா பசங்க எல்லாருமே ஸ்கூலில் இருக்கிறாங்க. நம்ம போய்ட்டு ஸ்கூலில் போய்ட்டு தான் அவங்களை கூட்டிகிட்டு போக போகிறோம். ஸ்வேதா வந்து ஹாஸ்டலில் படிக்கிறதுங்கிறதுனால அவள் வந்து இப்போ லீவில் வந்திருக்கா. பாருங்க, சொல்லு ஸ்வேதா. லீவ் போட்டு வந்திருக்கா. இன்னைக்கு ஒரு நாள் எனக்கு ஸ்கூல், அதனால நான் இன்னைக்கு லீவ் போட்டுட்டு 3 days எனக்கு ஹாலிடே. அதனால 3 days வந்து அப்புறம் என்ன ஒரு நாள் மட்டும் ஸ்கூலுக்கு போக முடியுமான்னு சொல்லிட்டு ஒரு நாள் லீவ் போட்டு வந்துட்டேன். சரி, ஓகே, சீக்கிரம் கிளம்புங்க. மணி இங்கே 4 ஆயிடுச்சு. ஸோ ஸ்வேதா வந்து இப்போ கிளம்பிட்டு இருக்கா. இதுக்கப்புறம் வந்து அம்மா, அப்பா, அக்கா எல்லாம் குடும்பத்தோடு நம்ம வந்து இன்னைக்கு கோயிலுக்கு போகிறோம். என்ன கோயிலுக்கு என்ன பூஜை நடக்க போகுது எப்படி எல்லாம் சொல்லிட்டு இந்த வீடியோவில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இல்லையா, எங்கள் அம்மா இது வரைக்கும் நான் வீடியோவில் காமிக்கல. ஸோ இவங்க தான் என்னோடய அம்மா. பேர் வந்து தனக்கோடி. ஸோ இவங்க குலதெய்வம் கோயிலுக்கு தான் நம்ம இன்றைக்கி போக போகிறோம். ஸோ என்ன கோயில் என்ன வரும்னு சொல்லிட்டு அம்மா டீட்டெயிலாக சொல்லுவாங்க. சொல்லுங்கம்மா. கூலாத்தூர் அங்காளம்மா. கூலாத்தூர் ஊர், அங்காளம்மன் கோவில். பாவட்ராயன், இது பெரிய நாயகி. ஸோ அந்த கோயிலுக்கு தான் இன்றைக்கி மாவளுக்கு போடுறதுக்கு போகிறோம். ஆடி கடவெளிங்கிறதுனால இன்றைக்கி தான் நம்ம வந்து குலதெய்வம் கோயிலுக்கு போகிறோம். ஸோ இதுலேருந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு வீடியோவில் வரும். வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு வந்து எலுமிச்சை மரம்லாம் எடுத்துக்கிட்டோம். ஸோ அம்மா வந்து எல்லாமே அரேஞ்ச் பண்ணி எடுத்துகிட்டு இருக்காங்க. சரி, நம்ம கேஞ்சிருக்கு போய் புடிவார். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இப்போ நம்ம வந்து கிளம்பிட்டோம். இப்போ எல்லாருமே வந்து வண்டியில் போக போகிறோம். இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களை கூட்டிகிட்டு அங்கேருந்து போக போகிறோம். கிளம்பியாச்சு. இப்போ வந்து நம்ம வண்டியில் போக போகிறோம். வண்டி திருப்புங்க வேகமாக. சரிதா ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ கோயிலுக்கு வந்து கிளம்பிட்டோம். வண்டியில் தான் போக போகிறோம், ஸ்கூட்டியில். இங்கேருந்து போயிட்டு பசங்களை கூட்டிகிட்டு போக போகிறோம். சரி, 2 வண்டி தான். ஒரு வண்டி அப்பா வண்டி, இன்னொரு என்னோட ஸ்கூட்டி. ஸோ அக்கா, ஸ்வேதா, ரித்திஷ், ரித்திக், தன்ஷிகா, தர்ஷனா, நான், அம்மா, அப்பா. ஸோ எங்கள் ஃபேமிலி மட்டும்தான் போகிறோம். வந்து மழையில் மாட்டிக்கிட்டோம். மழை எப்படி பெய்யுது பாருங்க. இப்போ நம்ம வந்து மழையில் மாட்டிக்கிட்டோம். மழை
மழை பெஞ்சிட்டு இருக்கு, ஓரமாக நிற்கிறோம். காட்டுற பாருங்க. ஸ்கூட்டி அங்கே நிற்கிது. வெயிலும் அடிக்குது, மழையும் பெய்யுது. பார்த்தீங்கன்னா மழையும் பெய்யுது, வெயிலும் அடிக்குது. இது என்ன கிளைமேட்னு எனக்கே தெரியல. கிளைமேட் உங்ககிட்ட காட்டுறேன் பாருங்க. இப்போ நம்ம கிளம்பிட்டோம், மழை வர அளவு விட்டுருக்கு. இதுக்கப்புறம் ஸ்கூலுக்கு போயிட்டு பசங்களை கூட்டிட்டு கோயிலுக்கு போக போகிறோம். இப்போ நம்ம கிளம்பிட்டோம். சைக்கிள் எத்தனை எடுத்துட்டு போவோம்? இரு இரு நீங்க என்ன ஓட்டுறவளையும் பயம் கொடுக்காதீங்க. நம்ம இப்போ குறுக்கு வழியா போயிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். மெயின் ரோட் வழியா போல, நம்ம ஷார்ட்கட்ல போயிட்டு நம்ம ஊர் உள்ளால போயிட்டு இருக்கோம். மெயின் ரோட்ல போல. எவ்வளோ அழகா இருக்கு, பச்சை பசுமையா. நம்ம ஊர்ல நம்ம நிறைய டேர்னிங் தான் இருக்கு. ஐயோ மழை பெய்யுது. வழியில சூப்பரா நனைஞ்சுக்கிட்டு போயிட்டு இருக்கோம் மழையில. இது யாருமே எதிர்பார்க்காத ஒரு சம்பவம். எந்த வருஷமும் இல்ல, இந்த வருஷம் நனைஞ்சுக்கிட்டே போறோம். இல்ல மழை இல்ல, போனோம் தான், பட் மழை இல்லை, நல்லா போனோம். இப்போ மழையில நனைஞ்சுக்கிட்டே போறோம். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பராக மழையில் நனைஞ்சிக்கிட்டே நாங்கள் வந்து இப்போ கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். ஆற்றுக்கிட்ட நெருங்கிட்டோம். என்னையா வந்துக்கிட்டே இருக்கு, வேது வந்துருக்கு. நம்ம இப்போ ஆற்றுக்கிட்ட போகிறதுக்கு போயிட்டு இருக்கோம். வேணாம் உட்காருங்க. இங்கேயே இறங்கிட்டா இன்னும் எம்மா தூரம் போக வேண்டியது இருக்கு. இங்கேயே இறங்கிறாரு இவரு. இங்கெல்லாம் மழை இல்லையா? இரு இரு சசி, கொஞ்சம் வெயிட், கொஞ்சம் இறங்கி ஆக்சுவலி நம்ம வந்து இப்போ ஒரு வண்டியில் வந்துட்டு இருந்தோமா. ஸோ மழையில் சூப்பராக நனைஞ்சிக்கிட்டு கோயிலுக்கு வரோம். ஆத்துல கிட்டதான் அது இல்ல. அப்ப இங்க நிக்குதா என்ன ஏது? ரோட பாருங்க. நாங்க போற குறுக்கு வழி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்கிறது. வேற வழி இல்ல. பாருங்க, அரண்மனை படத்துல பாக்குற மாதிரியே இருக்கு இந்த மரத்தை பார்த்தா. அரண்மனை பேய் படத்துல பாக்குற மாதிரியே இருக்கு. அரண்மனையில இருக்கா? அரண்மனைலாம் இல்ல, ஏதோ ஒரு பேய் படத்துல இருந்த பார்த்த மரம் அது. எனக்கு பயமா இருக்கு, எனக்கு பயமா இருக்கு. இன்னும் எத்தனை இடத்துல இறங்கி இறங்கி ஏறுறதுன்னே தெரியல. ஏனா மாமா நீ பயமுறுத்து எனக்கு பயமா இருக்கு. இறங்கி தொலைங்க எல்லாம். நீ இறங்குற மரம் எல்லாம்
இவா தர்ஷனி நான் மட்டும் போ. நானே பின்னாடி உட்கார்ந்துட்டேன். ஆக்சுவலி இப்போ நம்ம நடந்து போகிறோம், ரோடே சரியில்லை. ஸோ வண்டியில் வந்து பாதியில் இறங்கி எப்படி இருக்கு பாருங்க. அது என்னது இது மரவள்ளி கிழங்கா? இது மரவள்ளி கிழங்கு பாரு, சீனிக்கிழங்கு. இது சீனிக்கிழங்கு, மரவள்ளி கிழங்கு. இப்படி இருந்தால் அதில் எப்படி போகிறது ஸ்கூட்டியில்? நாங்கள் பின்னாடி பாருங்க, அப்பா வந்துட்டாரு பசங்களை கூட்டிகிட்டு. தன்சி, ரித்திஷ், ரிஸ்திக், அப்பா, இவங்க 4 பேர் ஒரு வண்டி. என் முருங்கைக்கானு இங்கே பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். அது முருங்கைக்காய் பறிச்சா திட்ட மாட்டாங்களா? முருங்கைக்காய் போய் பறிச்சா திட்ட மாட்டாங்க? ஸோ இப்போ நம்ம ஸ்கூட்டிக்கிட்ட வந்துட்டோம். போகுமா இராமா, நான் இங்கே இறங்கிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆறு பார்த்தீங்களா? இப்போ நம்ம ஆற்றை கடந்து போயிட்டுருக்கோம். என் வண்டி எதுவும் இல்லை போகுது பாருங்க ஆற்றுக்குள்ளே. மழை பெஞ்சதுக்கு அதுக்கும் மண் வந்து உட்காரல, அப்படியே செட் ஆகிட்டு வண்டி சூப்பராக போகுது. இல்லைனா என் வண்டி வந்து இந்த மண்ணில் பின்னாடி வீல் போய் அழுத்திட்டு உக்காந்துக்கும், வண்டி போகாது. இப்போ மழை பெஞ்சதும் சூப்பராக பாருங்கள், சூப்பராக போகுது வண்டி. ஸோ கோயில் கிட்டத்தட்ட வந்துட்டோம். மழையிலலாம் நனைஞ்சிக்கிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் தூரம் போகணும். ஸோ இந்த ஆற்று பேர் வந்து மணிமுத்தாறு. வாமா சீக்கிரம் வா. திரும்பி நம்ம இந்த வழியாக தான் வரணும். ஸோ அதுக்கப்புறம் கோயிலுக்கு போயிட்டு என்னெல்லாம் பண்ணுறோன்னு சொல்லிட்டு காட்டுறோம். நம்ம இப்போ கோயிலுக்கிட்ட வந்துட்டோம். நம்ம என்ட்ரன்ஸ்க்காக ஒரு நாய் வந்து தலையில் வருது. இப்போ இந்த இடமா இந்த இடம் சூரவத்தி வாங்க செங்கலப்பாவா பஞ்சாவா. நம்ம இப்போ வந்து கோயிலுக்குள்ளார வந்துட்டோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இப்போ பார்த்தீங்கன்னா அம்மா வந்து மாவாளுக்கு போடுறாங்க. அது உங்கள்கிட்ட காட்டுற பாருங்க. ஸோ இப்படி தான் மாவாளுக்கு போடுறாங்க. வீட்லேயே வந்து பச்சரிசி மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வெல்லமும் செத்தி எடுத்துகிட்டு வந்துட்டாங்க. ஸோ இப்போ வந்து மாவு பெஞ்சிட்ருக்காங்க. தன்ஷி இங்கே உட்காந்துருக்கா. தர்ஷன் போ ஏஞ்சி போய் அங்கே போ போய் போய் வாங்க போங்க. மாலை போடாது சிவப்பு போட்டுந்தியா? சிவப்பங்க சாமிட்டு இங்கே எடுத்துக்கோ. நாங்கள் முன்னாடி இருந்தோம். தேங்காய் ஒன்று சூப்பராக ஒரு மாவாளுக்கு போட்டாச்சு. அடுத்து 2 மாவாளுக்கு போடணும். பெருசாக வளர்ந்து போயிருக்கு. தனிச்சியை தான் கிடைக்கும். ஒரே தட்டில் தானே வைக்கணும் எல்லா மாலையும். ஒரே தட்டில் மாலை வச்சிரு. பூ அந்த பூ வச்சிரு. 2 தட்டை வச்சு பாஞ்சு மூலம் பூ இருக்கு பாரு மண்ணா ஏன் இருக்கு போட்டு நீங்கள் காரில்
ஒரு பத்தை மட்டும் வை. பாதி நாங்க குட்டியா? ஒரு கூட்டு சாமி வைக்கிறோம். பாதி குட்டி பாதி குட்டியே பாதி கவலை வைக்க. ரெண்டு தானே? ரெண்டு மட்டும் வைமா, மீதி அங்கே சாமி வைக்கணும். 3 தட்டு ரெண்டு அப்படியா? அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து தேங்காய், வெத்தலை பாக்கு, பூ, வாழைப்பழம் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுருக்கோம். இப்போ காட்டுறோம் பாருங்க. இதில் 2 சம்மங்கி மாலை, இதில் ஒரு மாலை பூ, இன்னும் ஒரு மாலை போட்டுட்ருக்காங்க. பூ அறுத்துக்கு போடுமாங்க. பூ உனக்கு அந்தாண்ட இருக்குமா? பாருங்க, கடைக்கு போயிட்டு என்னமோ வாங்கிட்டு வந்திருக்காங்க. ஜூஸ் 105 ரூபாய். ஏன் இந்த கூலிங் டைமில் மாசாலாம் வந்துருங்க. பத்தி சுடம் என்னென்னமோ வாங்கிட்டு வந்துருக்காங்க. ஏன் ஒரு பாக்கெட் போதாது, நேரம் 2 பாக்கெட் வந்து நம்ம ஏதோ ஓரளவு வைக்க முடிஞ்ச அளவு பொட்டு வச்சுட்டு இருக்கோம். அம்மா வைக்கிறாங்க. பூ அந்தாண்ட இருக்கு பாருமா, உனக்கு அந்தாண்ட அங்கேயே தான் இருக்கு. அதுலேயே தான் இருக்கு. தர்ஷே ஸோ அப்பா அம்மா, ஸோ நம்ம குடும்பம். ஸோ இப்போ நம்ம வந்து அம்மன் கிட்ட போகிறதுக்கு எல்லாமே நம்ம வந்து ரெடி பண்ணிட்டோம். மாவிளக்கு 3 மாவிளக்கு போட்டாச்சு. 3 மாலை இருக்குது. 3 மாலை யாரா இருக்குமா? ஆ ஸோ 3 மாலை யாரா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா அங்காளம்மன், பாவாட்ராயன், பெரிய நாயகியா. இங்கே வெளியிலே வைங்க, இதே வச்சுருங்க பாருங்க. ஏய் சீக்கிரம் போங்க. சாமிக்கு பூ அத்து போட்டுங்க. எங்க மாலை 3 சாமிக்கு 3 மாலை இருக்கு பாரு. பாப்பா பெரிய நாய்க்கு ஸ்வேதா இது அங்கே ஒன்று கொடுத்தீங்கன்னா தெரிச்சுதான் கொடுத்துவாங்களா அவங்க? போகும்போது தான் எடுத்துட்டு போச்சு. எப்போ கொடுப்பீங்கன்னா எதிர்பார்க்கலாம். போதும் அங்கே அவங்களாம் வராங்க. மனை இங்கே பாரு. பாப்பாடா அம்மா கிட்ட கொடுங்க.
மாவாடுறாயின். நாங்கள் வச்சுட்டோம். இங்கே வாவில் போட்டுக்க. அதை கொடுக்க மாட்டாங்க. வாவில் வைக்கணும், வெறும் துணூரை வாரி வச்சிங்கன்னா போதும். இது ஒரு வேளை ஆகும். கேட்காங்க. வாங்க வா. போடா. யா. வாங்க குட்டி வருவாங்க. வர. உங்களுக்கு சாமி கிட்ட சாமி. வாங்க என்ன? வாங்க வா எடுத்துட்டு வா. நான் சொல்லியாரு. இப்போ மாவாளுக்கு வாங்கிட்டு நம்ம கோயிலை சுற்றி வர போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி எங்கள் அப்பா பேர் எழுதியிருப்பாங்க. இது வந்து கோயில் கல்வெட்டு எழுதிருக்காங்க. சந்தோஷ்குமார் கத்தாழை 1000 ரூபாய். ஸோ நம்ம வந்து இந்த கோயில் கட்டும்போது நம்ம அமௌண்ட் கொடுத்துருப்போம். அந்த நேம் அமௌண்ட் கொடுக்கும்போது அந்த நேம் அங்கே எழுதியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து கோயிலை சுற்றி வந்துட்டுருக்கோம் மாவாளுக்கு போட்டு எடுத்துட்டு. சாமி சொல்லி உனக்கு போட்ட சொல்லுவோம். தரலக்கா அது வேண்டாம். கையை கழுவணும். கையை மேலே தொடச்சா அடிச்சு விடுவேன். சசி வச்சுட்டு மாவளுக்கும் போட்டு மட்டும் வச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டுக்கு போக வேண்டியது. அங்காளம்மன் இது எங்கே இருக்குது அப்படின்னா சேத்தியாத்தோப்பு கானூர் பக்கத்தில் திருக்கூடலையாத்தூர்ன்ற ஊரில் இது இருக்குது. சரிங்களா, ஆற்றை சுற்றி இருக்குது. இந்த சாமி வந்து பாவடராயன், இவங்க வந்து பெரிய நாயகி. ரொம்ப ஃபேமஸான சாமி, வேண்டினது உடனே நிறைவேற்றுற சாமி. வாங்க, இந்த சைடில் இருக்கிறவங்க வந்தீங்கன்னா சாமியை வழிபட்டுட்டு போங்க. சாமி தரிசனத்தை வாங்கிக்கங்க. சரிங்களா, இல்லை வீட்டுக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கீங்களா? போகலாமா? சீக்கிரம் வாங்க, 6:30க்கெலாம் நான் வீட்டுக்கு போயிட்டு. எல்லாங்க வாங்க வாங்க, இல்லை வீட்டுக்கு போகலாம் வாங்க. நம்ம வந்து மாவாளை கொடுத்துட்ருக்கோம். சரி, நான் கொடுக்குறேன் கொஞ்ச நேரம். நீ கொடுக்குறேன், எல்லாருக்கும் நீ தான் கொடுக்கணும். இப்போ அந்த பக்கம் அப்படியே அங்கே இருக்கிறவங்களாம் கொடு. அப்படியா ஊற்று கொடு, எடுத்துங்கப்பா. அந்த பசங்க எல்லாம் கொடு, நாங்கள் உட்காந்துறாங்க பாரு. சரி, அவங்களாம் வரட்டும். சரி, ஏதட்டும். இவரு கொடு, என்னண்ணா வந்து கொடுப்பா.
பாப்பா இந்த அது ஏற்றட்டும் அதை எடுத்துங்க குட்டி பையன் பார்க்குறாண்டி இவங்களுக்கு கொடுப்பா பிரசாதம் எடுத்துங்க. ஓகே, அவங்க சாமி கும்பிட்டு வந்தால் தான் சாப்பிடு. எடுத்துக்கோ. இவனும் பசங்களாம் கொடு. எடுத்துக்கப்பா. எடுத்துக்க. நீ எடுத்துக்கம்மா. மாவாளுக்கு சாப்பிட்ட போகிறேன். பரவாயில்ல, வீட்டுக்கு போய் கழிக்கலாம். சரி, ஏறுங்க வண்டியில் ஏறு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வீட்டுக்கு கிளம்பிட்டோம். சரி, நம்ம வீட்டுக்கு போக போகிறோம். கோயிலெல்லாம் பூஜைலாம் முடிஞ்சிருச்சு. ஏறு தனுஷ், நீ ஃபர்ஸ்ட் ஏறு. ஏத்து, 2 ஏத்து. போங்க. பாய். எந்த அலங்கோலத்துல எங்களுக்கு தான் தெரியும். இப்போ நம்ம வீட்டுக்கு கிளம்பிட்டோம். இங்கேருந்து கோயிலில் இருந்து திரும்பி இப்போ நம்ம வந்து ஆற்றுல இறங்கி ஆற்று வழியாக தான் போக போகிறோம். இப்போ காஞ்சிருக்குமா? காயாது. நம்ம இப்போ இப்படி போயிட்டோம்னா நேரம் நல்ல வை. அம்மாவும் நானும் நடந்து போகிறோம். வரும்போது நல்ல மழையில் வந்தோம். இப்போ போகும்போது நல்ல வெயில் அடிக்குது. என்னாச்சு? எல்லாம் கீழே விழுது. மாட்டிச்சா? அக்கா நிற்கிறாங்க, என்னன்னு கேட்போம். என்னாச்சு? காலுக்கு ஏதோ ஆயிடுச்சான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து அக்காவுக்கு வந்து கால் லைட்டாக அடிபட்டதுனால ஸோ இந்த மண்ணில் வந்து கால் கொஞ்சம் டேமேஜ் ஆகிடுச்சு. அதனால் இப்போ நான் வண்டியை எடுத்துகிட்டு அந்த மோட்டுக்கு போக போகிறேன். ஸோ அவங்க முன்னாடி நடந்து போயிட்டுருக்கேன். இப்போ நான் ஓட்டிகிட்டு அந்த மோட்டுக்கு போக போகிறேன். அது எப்படி இருக்குது பாருங்கள். அந்த ரோடை காட்டுற பாருங்க, எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ தூரம் கடந்து வந்தாச்சு. நம்ம வந்து மெயின் ரோட்டில் வரணும்னா அது குறைஞ்சது 30 கிலோமீட்டர் வரணும். 30-35 கிலோமீட்டர் வரணும். இப்போ ஷார்ட்கட்டில் வந்திருக்கிறதுனால கிலோமீட்டர் கம்மியாக வருது. ஸோ நம்ம போயிட்டு எல்லோரையும் ஏற்றிட்டு போவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து நடந்து போயிட்டுருக்கோம். இன்னும் நடந்து போயிட்டு தான் இருக்கோம். காட்டுறோம் பாருங்கள். அவங்க நிற்கிறாங்க அக்கா. யாருமே இல்லை பாருங்க. அழகா ஒரு நிலா இருக்கு பாருங்க. Much later. சாப்பிடு. வர போங்க. டக்குன்னு வந்துட்டு திரும்ப அங்க வரணும். எங்க கண்டி வருது. தர்ஷன், இங்க பாரு. எங்க வந்திருக்க? இது என்ன கோயில்? வருவா. நம்ம போவோம். நாங்க போயிட்டு இருக்கோம். எடுத்து வச்சுட்டு வருவார்.
நடந்து வரேன்டா. அனு போ எங்க நிக்கிற கிலோ போ. ஏன் அனு போ. A few minutes later. நம்ம வந்து கூடலையாத்தூர் போயிட்டு வந்துட்டோம். அங்கே பார்த்தீங்கன்னா அம்மா குலதெய்வம், அம்மா அப்பா வீட்டோட குலதெய்வம். ஸோ அங்கே போயிட்டு மழை போகும்போது மழை, ஸோ அந்த மழையில் நனைஞ்சிட்டே போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு திரும்பி வரும்போது கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு. எப்படின்னா ரொம்ப ஒரு ஈவினிங் டைம் இல்லைங்களா, அதனால் ஸோ பசங்களை அங்கேருந்து கூட்டிகிட்டு போய் சாமி கும்பிட்டுட்டு திரும்பி பசங்களை வண்டிகிட்டே கூட்டிகிட்டு நம்ம 7 மணிக்கா நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் ஸோ அவர் எல்லாமே ரெடியாக வச்சுருந்தாரு. நம்ம வீட்டு குலதெய்வம் வீரனார் குலதெய்வம். ஸோ அங்கே போயிட்டு மாவிலுக்கு போட்டிருந்தோம், அந்த வச்சுருக்க பாருங்கள். ஸோ மாவிலுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு அங்கேருந்து வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.